மாலைகள் பெயர் கோவில கண்டிடினார் மாலைகள் பெயர் மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும் ஆறுதல் மாறிடுமோ அவர் கிருபையின் நாடும் ஆறுதல் எனக்கவரே அமைதியா நில்லுங்க, கண்களை மூடுங்க, பக்கத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடி நம்ம ஜெபித்துட்டு ஐயா கையில கொடுப்போம். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. நீங்க பாட வேண்டாம், நான் பாடுறேன், அதை உணருங்க. சரியா? உள்ளுக்குள்ள உள்ளத்தின் ஆழத்துல உணருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, ஏன்னா இந்த பாட்டு வாக்குத்தத்தமான பாடல். அது அப்படியே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நான் பாடும் பொழுது உங்க உள்ளத்துல உங்க சிந்தனைகள்ல என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீ வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அதை காண்பீங்க, வரக்கூடிய நாட்கள்ல அதை நீங்க அனுபவிப்பீங்க. சரியா? நீங்க யாரும் பாட வேண்டாம், கண்களை மூடி நான் பாடும் பொழுது அதை அப்படியே உணருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வாரு. நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் ஆண்டவர் இருக்க மாட்டாரு. இனிமே கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது. ஏன்னா வேதவசனத்தான் சொல்றது, வருத்தப்பட்டு பாரஸ்மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க, கலங்கி தவிக்காதீங்க, அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். சரியா? இப்ப உங்ககிட்ட என்னென்ன கவலை, கண்ணீர், பாரங்கள்லாம் இருக்குதோ இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அறிக்கையிடுங்க, அது அப்படியே மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன நினைச்சாலும் சரி. உங்களுக்கு வீடு தேவையா கேளுங்க, ஆண்டவர் தருவார். உங்களுக்கு சுகம் வேணுமா கேளுங்க, தருவாரு.
உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுமா கேளுங்க, தருவாரு. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர்தான். அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வரணும், உதவி வரணும். எண்ணுக்கடங்காத நன்மைகள் அவர்கிட்ட இருந்து தான் வர முடியும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரிடத்துல இருக்குது. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். ஏன்னா அந்தகார பொக்கிஷங்களையும் மறைவிடத்துல இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தருவார். எப்படி தெரியுமா கேட்கணும்? நீங்க தருவீங்கிற விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் பாடும்பொழுது அது அமைதியா நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து எப்படினாலும் சரி உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறத கேளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படியே அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். வல பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. இந்த பாடல் எப்படி தெரியுமா? இரவானாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, பகல்லையும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக சரி என்பதைத்தான் இந்த பாடல் வரிகள் சொல்கிறது. ஏன்னா எண்ணுக்கடங்காத நன்மைகள் இந்த வானத்தை பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் என்பதை விசுவாசித்து உங்க மாத்திரம் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவரே, வாழ்க்கையில எண்ணுக்கடங்காத நன்மைகள் வரும். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்துல என் வாழ்க்கையில என் பிள்ளைகள் மூலமா, நான் இருக்கிற இடத்தின் மூலமா, நான் போற இடத்தின் மூலமா, நான் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தையை பேசுறோம், நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நன்மைகள் வரணும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் வரணும் ஆண்டவரே. இவ யார் வந்தா அப்படிங்கிற கேட்கிற நிலைமை மாறி இவ எப்ப வருவா அப்படிங்கிற எதிர்பார்க்கிற சூழல் உங்கள் மூலமா உங்க பிள்ளைகளாகிய எங்களுக்கு உங்களுடைய தலைகள் மேல உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே செய்யப்படுவதற்காக என்னென்னலாம் வேண்டினார்களோ, என்னென்னலாம் கேட்டார்களோ, என்னெல்லாம் நினைத்தார்களோ, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவருடைய விருப்பங்களை வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றுவீர் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நடக்கட்டும். இனி நாங்கள் காணும் பொழுதெல்லாம் உங்களுடைய நன்மைகளை குறித்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, உங்களுடைய மேன்மையை குறித்து நாங்கள் பேசும்படியாக உங்களுடைய வாய்களையும் எங்களுடைய நாவுகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு வர மாட்டோம். எங்களை அபிஷேகித்து வர மாட்டோம். சாட்சியாய் வாழ எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.